அப்டாமினோபிளாஸ்டி டம்மி டக்குன்னு காமனாக சொல்லுவோம். வயிறு பெருசாக தொங்கி போயிருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறது வந்து அப்டாமினோபிளாஸ்டிங்கிற ப்ரொசீஜர். ஒரு வயிறு பெருசாக இருக்கும்போது அதுக்கு வேரியஸ் காரணங்கள் இருக்கலாம். தோலுக்கு அடியில் இருக்க மசில் லூஸாக இருக்கும்போது மெயினாக நம்ம அப்டாமினோபிளாஸ்டி பண்ணுறோம். வெறும் தோல் மட்டும் சேக் ஆகிருந்துச்சுன்னா ஸ்கின் எக்ஸிஷன் மட்டும் பண்ணோம்னா போதும். பட் அதுவே மசிலும் தோலும் ரெண்டுமே சேக் ஆகி தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் கம்ப்ளீட் அப்டாமினோபிளாஸ்டி, ப்ராப்பர் அப்டாமினோபிளாஸ்டி பண்ணணும். ஒரு தோலுக்கும் மசிலுக்கும் நடுவில் கொழுப்பு இருக்குது. ஸோ கொழுப்பு எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து லைப்போசக்ஷனும் சேர்த்து பண்ணணுமா வேணாமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். யூஸ்வலாக மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ், நிறைய வெயிட் இருந்து வெயிட் குறைஞ்ச பிறகு இந்த மாதிரி அடி வயிறில் தோல் தொங்கி போயிடுது. அப்டோமினோபிளாஸ்டி இஸ் டன் அண்டர் ஜெனரல் அனஸ்தீசியா. யூஸ்வலி ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய இருக்கும். நெக்ஸ்ட் டே நல்லா மொபிலைஸ் ஆகி எல்லாம் நார்மலாக இருக்கும்போது வீட்டுக்கு அனுப்பிடுறோம். அண்டர் ஜெனரல் அனஸ்தீசியா இன்சிஷன் லோவர் அப்டமனில் யூஸ்வலாக இருக்கும். ஒரு சிசேரியன் ஸ்கார் எங்கே இருக்குமோ அந்த இடத்துல மட்டும்தான் இன்சிஷன் ஸ்கார் இருக்கும். அந்த இடத்துல இருந்து நாங்கள் எவ்வளோ ஸ்கின் எக்ஸஸ் இருக்கோ அந்த எக்ஸஸ் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்டர்லைன் மசிலை டைட்டன் பண்ணிவிட்டு மேல் தோலை கீழே கொண்டாந்து அதே அந்த சிசேரியன் ஸ்கார் இருக்க இடத்துல தைச்சிருவோம். அம்பிளிகஸ் தொப்புல வந்து சென்டர் ஆஃப் தி அப்டமனில் ரீலொகேட் பண்ணிடுறோம். பட் முன்னாடி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியோ இல்லை அம்பிளிகஸில் ஏதாவது ஹெர்னியா ரிப்பேர் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ரீலொகேட் பண்ணும்போது அந்த தொப்புள் ஓட வாஸ்குலாரிட்டிக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம். சில வேளை அந்த தொப்புள் வந்து வாஸ்குலாரிட்டி ப்ரிசர்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக தொப்புள் கிரியேட் பண்ணணும். அப்டாமினோபிளாஸ்டிக்கு என்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கேன் ஹாவ் இன்ஃபெக்ஷன் இன் த இன்சிஷன் சைட், ப்ளீடிங் போஸ்ட் சர்ஜரி, ஸ்கார் டிலேட் ஹீலிங். நார்மலாக ஒரு அப்டோமினோபிளாஸ்டி ஸ்கார் வந்து 10 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லா சூச்சரும் எடுத்து ஹீல் ஆகிருது. அந்த ஹீலிங் வந்து சில வேளை டிலே ஆகலாம். சம்டைம்ஸ் வென் வி டூ எக்ஸ்டென்சிவ் லைப்போசக்ஷன் அலாங் வித் அப்டோமினோபிளாஸ்டி இந்த மாதிரி டிலே வந்து காமனாக வரும். ஸோ வி டிசைட் எது லைப்போசக்ஷன் இஸ் ஆக்சுவலி நீடட் ஆர் எந்த ஏரியாவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது. போஸ்ட் சிசேரியன் அப்பர் அப்டமன் லைட்டாக நம்னஸ் இருக்கிற மாதிரி அப்டாமினோபிளாஸ்டிக் அப்புறமும் ஸ்காருக்கு மேலே நம்னஸ் இருக்கும். பட் ஆல் திஸ் the numbness will return back after 6 weeks. ஸோ அம்பிளிகஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அதோட அந்த தொப்புள் மூலயமா ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தா அந்த தொப்புள் ப்ரிசர்வ் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ இட்ஸ் a very safe procedure, abdominoplasty or tummy tuck, done to reduce the excess skin and lost muscle tone and to get a perfect shape.